ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்க பன் பட்டர் ஜாம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்க்கலாமா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மளோட வீடியோக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். 4 பன் பட்டர் ஜாம். எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேண்டாமா? பன் பட்டர் ஜாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படத்தினுடைய கதாநாயகனோட அம்மா அப்பாவும் கதாநாயகியோட அம்மா அப்பாவும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கும் போது ஆக்சுவலாக அது வந்து கதாநாயகனோட அப்பா வந்து கதாநாயகியோட அம்மாவோட ஒரு சீனியர், ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சீனியராக வந்து இருந்திருக்காரு. ஸோ அது வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது ஸோ கதாநாயகிகளை பற்றியும் அது வந்து கதாநாயகியை பற்றியும் வந்து மாற்றி மாற்றி வந்து இவங்க பசங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ 2 பேருமே வந்து நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மோட்ல தான் அவங்க தான் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து இப்போ இண்டிவிஜுவலாகவே வந்து இவங்க 2 பேத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முடிவு வந்து பண்ணுறாங்க. ஸோ போக வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து பேசியே வந்து நம்ம கதாநாயகியையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க முடிவு பண்ண இந்த ஒரு காரியத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து படத்தில் வந்து பண்ணி முடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மொத்த கதையே. ஸோ அது வந்து கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து லவ் மேரேஜாக இருக்கணும், ஸோ நம்ம பண்ணி வைக்கிறது வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஃபைனல் பண்ணி தான் இந்த பிளானை வந்து எக்ஸிகியூஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஏமாத்தணும். அவங்க சாய்ஸ் தானே நம்ப வைக்கணும். அப்பதான் அது அரேஞ்ச்ட் மேரேஜாவும் இருக்கும், லவ் மேரேஜாவும் இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துல ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த காமெடி போர்ஷன்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருந்தது. குறிப்பா நம்ம ஹீரோ வந்து ஒரு எஜிடியை வந்து குடிச்சிட்டு வந்து இருமிக்கிட்டு வந்து இருப்பாரு. ஸோ அப்போ நம்ம சார்லி வந்து கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து அது வந்து சிகரெட் வந்து குடிச்சிட்டு வந்து சொல்லக்கூடிய திஸ் இஸ் மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிகரெட் வந்து குடிப்பாரு. ஸோ அந்த ஒரு காமெடி போர்ஷன் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதாநாயகியோட ஒரு கேரக்டர் வந்து பிளம்பரா வந்து வரும். ஸோ அங்கே வந்து மாட்டிட்டு ஸோ அங்கே ஒரு காமெடி போர்ஷன் மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல காமெடி போர்ஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருந்தது. என்ன எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஒரு ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் வந்து காமெடி அப்படின்ற ஒரு டோன்ல தான் வந்து படத்தை வந்து எடுத்துட்டு வந்து போயிருந்திருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து ரொமான்ஸ் கொஞ்சம் காமெடி அதே மாதிரி வந்து கொஞ்சம் சீரியஸ் டோன்ல படத்தோட கன்க்ளூஷன் அப்படி போயிட்டு வந்து படம் வந்து முடியுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து அவர் வந்து காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணையும் வந்து லவ் பண்றாரு. ஸோ இவர் வந்து இப்போ காலேஜ்ல பொண்ணை லவ் பண்ண பொண்ணை வந்து கல்யாணம் பண்றாரா அண்ட் வந்து வீட்டுல இவங்க பாக்குற பொண்ணை வந்து கல்யாணம் பண்றாரா அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு ஒரு சப்ளாட்டும் வந்து படத்துல வந்து இருக்கு. ஸோ இதுக்கு இடையில வந்து கதாநாயகனோட ஃப்ரெண்டு ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு விதமான ஒரு எமோஷன் ஸ்டோரியும் வந்து படத்துல வந்து போகுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து இந்த படத்துல உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஓரளவுக்கு வந்து நீட்டாவே தான் வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் இன்டர்வல் பிளாக்கும் வந்து நல்லா தான் வந்து இருந்தது. லவ் பண்ணும் பொழுது நல்லா குளிச்சிட்டு சுத்தபத்தமா பெர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுட்டு தான் லவ் பண்றாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த இன்டர்வல் பிளாக்ல வச்ச ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் படத்தில் நடிச்சிருந்த கதாபாத்திரங்களும் சரி அண்ட் வந்து அது வந்து ராஜ்வார் கூட அண்ட் வந்து சரண்யா பொன்வண்ணன் நம்ம கதாநாயகனோட ஃபேமிலி சரண்யா பொன்வண்ணனாக இருக்கட்டும் அண்ட் வந்து சார்லியாக இருக்கட்டும். அதே மாதிரி இந்த சைடு வந்து கதாநாயகனோட அம்மா அப்பா தேவதர்ஷினியும் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரில் அவங்க அம்மா கதாநாயகியோட அம்மாவாக வந்து நடிச்சிருந்திருப்பாங்க இந்த படத்தில். ஸோ அவங்களோட கேரக்டரும் வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சரண்யா பொன்வண்ணனும் நம்ம தேவதர்ஷினியும் வந்து பேசிக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ்ல வந்து இன்டர்கட் போர்ஷன்ல வந்து சீன்ஸை வந்து காமிக்கிறது. அதுல ஒரு சில காமெடி வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த அளவுக்கு ரொம்ப நீட்டாவே ஒரு ஓகேவான ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. ஸோ ஓகே பரவாயில்ல பெருசா வந்து போர் அடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருந்தது. என்ன எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? பட் இந்த படத்துல உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்துல உள்ள செகண்ட் ஹாஃப் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த படத்துல உள்ள செகண்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிலி ரொம்ப ப்ரெடிக்டபிளா வந்து படம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து ஃபீல் ஆனிச்சு. அதே மாதிரி வந்து நம்ம கதாநாயகன் வந்து ஒரு பொண்ணை வந்து காலேஜ்ல வந்து லவ் பண்ணாருன்னு வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க ஒரு கட்டத்துல ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போதே வந்து கண்டுபிடிச்சிடறோம் இந்த கேரக்டர் தான் வந்து கை காட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிச்சோம். அதே மாதிரி தான் வந்து படத்தில் வந்து நடந்தது. ஸோ கடைசியில் வந்து கதாநாயகன் வந்து ஓகே இந்த பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டர்வல்லே வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து படத்தில் வந்து கொஞ்சம் காட்சிகள் இருந்ததுங்கிறது இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யம் இல்லாத போன மாதிரி வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. இப்போ நீ ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இப்படி பாதியில விட்டுட்டு போற?
அதே மாதிரி வந்து இந்த படத்துல அந்த ஹீரோயின் வந்து ஒரு கேரக்டர் வந்து கை காட்டுறாங்கன்னு வந்து சொன்னேன் இல்லையா, அதுக்கான ரீசனே வந்து ப்ராப்பரா இவங்க வந்து வைக்கல. ஸோ ஏதோ வச்சோம் அப்படிங்கிற பேருக்கான ஒரு ரீசன் மட்டும் தான் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பர்சனலா எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ அந்த ரீசன் வந்து ப்ராப்பரா வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்ம கதாநாயகன் வந்து அந்த இடத்துல வெக்ஸ் ஆகி போறதுங்கிறது வந்து ஓகே, அது அந்த சீனாவது வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ப்ராப்பரான ரீசன் இல்லாது வந்து அந்த சீனே வந்து அந்த ஹீரோயின் கேரக்டரே வந்து ஒழுங்கா வந்து எழுதல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பர்சனலா வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஓகே, அந்த கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு வந்து பிளஸ் தான் வந்து சொல்லுவேன். அந்த ஒரு போர்ஷன்லாம் கூட வந்து படத்துல நல்லா தான் வந்தது. மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில போர்ஷன்ஸும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில போர்ஷன்ஸும் அந்த ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒரு கேமியோ கேரக்டர் அது யாரு அப்படிங்கறத வந்து படத்தை பார்த்து வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன எத்தனை தடவை போயிட்டு இருப்ப நீ? படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து படத்துல இன்னும் அந்த காமெடி சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து எழுதி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி வந்து படத்துல அந்த ஸ்டோரி வைஸ் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா வந்து போனதும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்லயே இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து டப்புன்னு வந்து ஒரு லவ் சாங் வந்து போட்டுடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல தலையை சொரிய வச்சிருது. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்லேயே வந்து கொஞ்சம் லாகிங்கான சீன்ஸ் வந்து குறிப்பாக அந்த நம்ம கதாநாயகனுக்கு ஒரு துரோகம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாகிங்காக போற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸாக போயிட்டு வந்து படம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதனால ஒட்டுமொத்தமாக படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ஒர்க்கு சொல்ல மறந்துட்டேன். டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து கேமரா அண்ட் மியூசிக் அண்ட் எடிட்டிங் எல்லாமே வந்து படத்துல ரொம்ப நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணி வந்து ஒர்க் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டெக்னிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் படத்துல ரொம்ப நல்லாவே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பா மியூசிக் படத்துல நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து எடிட்டிங்கும் வந்து இன்டர்கட்ல வந்து கட் பண்ண விதமும் வந்து படத்துல இருந்தது. ஸோ கேமரா ஒர்க்கும் வந்து நல்லா இருந்தது. 4 பன் பட்டர் ஜாம். எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம். வேண்டாமா? ஸோ ஒட்டு மொத்தமா இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல போன அந்த ப்ரெடிக்டபிளான ஸ்டோரியும் அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் வந்து இருந்திருந்தது அப்படின்னா, அதே மாதிரி வந்து கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா எழுதியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படிதான் வந்து இந்த படம் வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கு. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. ஓவராலா ஒரு ஆவரேஜ் படம் பார்த்த ஃபீல் தான் நமக்கு வந்து கிடைக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜான படம் தான். ஸோ நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்லேயே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ லைட்டா மைல்டா கொஞ்சம் அடல்ட் சீன்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப அடல்ட்டெல்லாம் வந்து கிடையாது. ரொம்ப அடல்ட் சீன்ல கூட நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நீங்க ஒரு டைம் வந்து படத்தை வந்து பார்த்துட்டு ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவை வந்து நீங்க வந்து எடுங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் நம்ம பன் பட்டர் ஜாம் அப்படின்ற ஒரு ரிவ்யூ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த படத்தை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப். நம்ம 2 பசங்களும் பச்சை மண்ணா இருக்காங்க. ஏட்டா